ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்குற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே என் கோவே தொன்றுமாய வெண்மாய கடந்து வெளிக்கு வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். வணக்கம் ஐயா, நன்றி. சென்ற வாரம் நம்ம இந்த பைத்தியக்கார பக்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பக்தியை பற்றி விவரித்தோம். அதுக்கப்புறம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதேமாரி நம்ம தொடர்பு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம இன்னும் நிறைய பேசியிருப்பேன். அந்த வீடியோலாம் அவங்க பார்க்கணும். நான் இது ஏன் அப்படி சொன்னாங்கங்கிற விஷயம் அப்போ தான் புரியும். சரிங்களா? இப்போ நம்ம எதில் முடித்தோம்? உரைமனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருப்பெரும் ஜோதி. அரசு உரைமனம் நம்ம மூச்சு சொன்னா உறைஞ்சிச்சுன்னா அரசு, அது அந்த வார்த்தை சில இடத்துல அரசுங்க அது அப்படி வராது. அரசு செய்து ஓங்கும் ஆட்சியாளர் சொல்றோம் இல்லையா, முதலமைச்சர் பிரதமர். ஏன்னா அது மாரி இந்த மனம் உறைஞ்சிச்சுன்னா அவன் தான் ஆட்சி செய்து ஓங்கு வருப்பெருஞ்சு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தரு அக்கையும் ஆக்கமும் அருளிய அருப்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும், இந்த ஊக்கம்னா என்ன சொல்றது? ஊக்கப்படுத்துறது. ஐயா இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், ஒரு முயற்சி செய்யுங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றது? ஊக்கம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மோட்டிவேஷன் ஸ்பீச். அது குழந்தைகளை கொடுக்கணும். இப்போ நம்ம உங்களை யார்கிட்ட சொன்னா என்னவோ ஆப்போசிட்டா பதில் வந்துட்டு இருக்கோம். எதிர நெகட்டிவ் தாட்ஸ். ஆமா. அப்போ அது அடிப்படை கல்வி கத்துக்குற ஆனா கத்துட்டு மறக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த இது வரும், தெரிஞ்சிருக்கணும். ஊக்கம், உணர்ச்சி ஒளி தரும் ஆக்கையும். ஆக்கை புரியுதா? ஆக்கையும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருப்பெருஞ்சோதி. ஆக்கைனாவே உடம்பா? ஓகே. இதுல ஒளி தரு இந்த உணர்ச்சி, ஒளி, ஆக்கம்னா என்ன? எல்லாத்தையும் ஆக்கம் நம்ம என்ன சொல்றது? செயல். எல்லாத்தையும் நம்ம எல்லாமே எனக்கு தர, எல்லாம் நீ நடத்துற, எல்லாத்தையும் நானே பண்றேன்ல, எல்லாம் நீ செய்றீங்க. இப்ப இந்த ஊக்கம், உணர்ச்சி, ஆக்கம் எல்லாமே நீ எனக்கு செய்யற. ஒளி தரும் ஆக்கை, ஒளி தரும். இப்ப நம்ம கண்ணு பார்க்கிறோம், சந்திரன் சூரியன் எல்லாம் யார் தருது? அவர் தராரு. ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அர்த்தது. அடுத்து போயுமா? ஒளித்தரும் ஆக்குனா ஹிந்தியில ஆக்கு. அது அந்த ஆக்கு கிடையாது, ஆக்கை. உடம்பு, கண்ணு கிடையாது. ஆக்கை ஃபுல்லா உடம்பு. ஒளித்தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய புரிஞ்சு. ஆக்கையும் ஆக்கமும் ரெண்டும் சேர்க்கிறாரு. புரியுதா? இது ரெண்டு வரைக்கும் இன்னும் நிறைய பேசலாம், ஆனா இன்னும் கடந்து நிறைய போகணும். ஆக்கம் அது எல்லையில் பிறப்பன் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருப்பெருஞ்சோதி. இதுக்கு ஒரு நேரம் பேசலாம். எல்லையில் பிறப்பனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருப்பெருஞ்சோதி. இப்போ புல்லாகி கூடாகி மாணிக்கவாசல். இப்ப எல்லையில் பிறப்பு, அத மண்ண கூட எண்ணிடலாம், தெரிஞ்சிடும். ஆனா இந்த பிறப்பை கணக்கு பண்ண முடியல. அத்தனை பரப்பு பிறந்துகிட்டே இருக்கும். ஆமா. இப்ப அவரு பிறவி பெருங்கடல்னாரு. இவர் என்ன சொல்ற? இருங்கடல்.
அது பெருங்கடல், இது இருங்கடல். இருங்கடல், இருனும் படிக்கலாம், கருணும் படிக்கலாம். கருங்கடல்னு சில இடத்துல கருப்பா இருக்கிறது. அப்ப இந்த ப்ளூ கலரே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கருப்பா ஒரு கடல் இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இந்த பிறப்பு அதுல இருந்து கடத்தி வந்து அதுல இருந்து நீச்சல் வெளியே எடுத்து வந்து என் அல்லலை துன்பப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெட்டுண்டு குளியுண்டு எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து இறந்து வெட்டி வெட்டி கொன்னு மாறிக்கிட்டே வந்த அந்த பிறப்ப, அந்த அல்லலை, அந்த துன்பத்தை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இந்த பிறவி கிடைத்த இதுலதான் உங்களால அந்த எஸ்கேப் ஆக முடியும். இந்த பிறவி பெருங்கடல், கரவை, கடல், இந்த கடல், இந்த மனித பிறவி எடுத்துக்கிட்டீங்களா, இந்த பிறவிக்கு மட்டும்தான் ஆப்ஷனே உண்டு. அடுத்த பிறவி போகாம எடுத்துக்கிறது. புரிஞ்சுதா? இது ஒண்ணும் இல்லை, அவர் சொன்னதுதான். பிறவி பெருங்கடல் தான் இது விளக்கம். அது நமக்கு புரியல, இவர் தெளிவா கொடுக்கிறாரு. அப்புறம் அடுத்து போகலாமா? இன்னும் விளக்கம் அடுத்து போயிடலாமா? விளக்கம் அதுல இன்னும் 2-3 விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். எல்லையில் பிறப்புன்னு இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கி அறுப்பது. 3 ஆப்ஷன் தான் வருது. எல்லையில் பிறப்புன்னு இருங்கடல் கடத்தி என் அல்லலை துன்பத்தை நீக்கி அறுப்பெருஞ்சோதி. அப்புறம் இது அந்த துன்பத்தை நீக்கணும்னா எங்க அடுத்து எங்க பிறவி பிறலாம அடுத்த இதுக்கு போகாம அப்படி நின்னுடும். அதுதான் சொல்ல வர்றாரு. கருங்கடல்ல இருந்து கிளம்பி அதை தடுத்து இத்தனை பிறவி பிறந்துப்பா. அது வந்து அந்த எதுக்கு இது அதே மாணிக்காசர் சொல்றதே தான் இவரு சொல்றாரு. ஆமாமா, மாணிக்காசர் அதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னதுதான். ஆனா மக்கள்கிட்ட அது சரியான முறையில ரீச் ஆகல. அவங்க வந்து செயல் வடிவில் அது தமிழ் அப்போ உள்ள தமிழ் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கு காலப்போக்கில் மாறி 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 போச்சு. இவர் தமிழே நிறைய வந்து படிக்க முடியாமல் இருக்கும். தொல்காப்பியன் தமிழில் படிச்சல இந்த இவர் தன்பேன்னு எழுதுறோம். இதில் நம்ம தன்பேன்னு படிக்க முடியாது, அன்பேன்னு தான் படிக்கும். இந்த தாவுல ஆ இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தான்னா தா ஆக்குள்ள இருக்கு. அப்ப தால இருந்து ஆல இருந்து தா பிறகு முதல் வார்த்தை ஏதாவது முடிஞ்சிருக்கும், அதனால தால ஆரம்பிச்சிருப்பாரு. ஆஹா, நீ தான்னு போடு, அதான் எழுத்து ஆ, அதான் அன்பு, அப்படிதான் படிக்கணும். தாங்கிறது ஆல இருந்து வந்தது. ஆதான் உயிர் கொடுப்பாங்க. தாங்கிறது நம்ம அந்த எழுத்து மாத்துறதுக்காக தா போடுற. ஆனா வந்து தாங்கல, அது ஆதான். தன்பேன்னு நிறைய இருக்குன்னா தன்பேன்னு போட்டிருக்கேன். உச்சரிப்பு வந்து தன்பேன்னு தான் இருக்காங்க. நம்ம தன்பேன்னு படிக்க முடியாது, அப்படி ஒரு பொருளே இல்லை, அர்த்தம் இல்லை. தன்பேன்னு அப்ப அன்பேன்னு படிச்சாதான் அதுக்கு அர்த்தம் வருது. அதுல வந்து கா போட்டிருந்தாலும் ஆணு தான் படிச்சாங்க. அப்படிதான் இந்த இலக்கணம் எப்படி ஒரு ஒரு இதுல அளக்குறாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு இப்போ ஈ போடுறாங்க, ரா போடுறாங்க இல்ல, ரா அது இந்த உயிரெழுத்து அந்த எதுல சேருதோ அதெல்லாம் வந்து இதுலயே இருக்கு. நான் இதுல காட்டுறேன் உங்களுக்கு. அது இந்த ஞானசரி அந்த பாட்டுல நிறைய இடத்துல படிக்கவே முடியாது. இந்த சத்தம் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நான் சொன்னா எல்லாம் பெரிய பிரச்சனை போய் முடியுது. தன்பேன்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து அதை நம்ம தன்பேன்னு படிக்க முடியாது, அன்பேன்னு தான் படிக்கணும். புரியுதா? இலக்கணப்படி நம்ம இவர் எழுதியிருப்பாரு. இது படிக்கிறதுக்கு ரொம்ப நடராஜ பதிமாலாம் பாதி வார்த்தை புரியாது. அடுத்த எதில் நம்ம விட்டோம்? கருங்கடல், இருங்கடல்.
அதில் முடிச்சோமான்னு அதில் முடிச்சிட்டோம். ஏறா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறாறு காட்டிய அருப்பெருஞ்சோதி. ஏறா நிலைமிசை ஏற்றிய என் தனக்கே எனக்கே ஆறாறு காட்டிய அருப்பெருஞ்சோதி. ஏறா நிலைமிசைன்னு என்ன? மலர்மிசை எங்கினாங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதான் ஏறா நிலைமிசை. ஏறா நிலைமிசை டாப்ல, டாப் ஃப்ளோர். ஏறாத முடி உயரத்தில் என்ன டாப்ல தூக்கி வச்சிட்டீங்க. ஏறா நிலைமிசை ஏற்று எனக்கே ஆறார் காட்டிய அருப்பெருஞ்சோதி. இந்த ஆறார்னா என்ன? ஏதோ இனிஷியல் மாதிரி, பேர் இனிஷியல் மாதிரி தெரியுது, எனக்கு யாரும் தெரியலையே ஆறாருன்னா. இதெல்லாம் பெரிய குழப்பம். இவர் எழுதிட்டு போயிட்டாரு. ஆமாம், படிச்சுட்டு அப்புறம் நிறைய பேர் அகவல் உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க. ஆறாறு காட்டி அருப்பெருஞ்சோதி, ஐயா உதிர்வு அறுத்து என் கூட மேலே ஐயா மீக்கே அருப்பெருஞ்சோதி படிச்சுட்டே போயிடுவாங்க. ஆறாறுல என்னன்னு தெரியும். ஆறாறுனா நீங்க கேட்டீங்க, அந்த விளக்கத்துக்கு வர ஆறு ஆதாரம். ஆறு ஆதாரம். ஆறாறு அப்பதான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பிறவியை கட் பண்ணிட்டு அல்லல் நீக்கி மேலே தூக்கி வச்சு ஆறு ஆதாரமும் வைப்பாங்க. மூலாதாரம், சுவிஸ்தாரம், மணிப்பூர், அநாகரம், விசுத்தி, ஆக்னி. ஆறு ஆதாரம். ஆறாறு காட்டி அருப்பெருஞ்சோதி. எதில் காட்டுறது? ஏறாத செய்யட்டு எனக்கு இந்த ஆறு ஆதாரம் எனக்கு காட்டுறாரு. இது எப்ப காட்டுறாரு? இந்த பிறப்பை நீக்கி பிறகு அல்ல நீக்கிய துன்பத்தை நீக்கிய பிறகுதான் இந்த ஆறு ஆதாரமும் உங்களுக்கு புலப்படும். இந்த ஆறு ஆதாரம் தான் யாரு? ஆறு மலை. உலகத்துக்கு பாடம். ஆறு மலை. ஆறு மலை. பழனி மலையா? முருகனுடைய இது. புரிஞ்சுதா? அதுல வந்து கீழே இருந்து மேல தண்ணியில இருந்து இப்படி இருக்கும். ஏத்தம கொஞ்சம் மேடு பலவ கனெக்டாப்ல வந்து ஆறு மலை முருகன். இந்த புரியுதா புரியலையா? ஸோ அவங்களோட இது திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே பழனி மலை மேலே போய் உட்கார்ற வரைக்கும் இந்த ஆறு ஆதாரத்தை காட்டுறாங்க. படிப்படியாக ஒரு நிலையா காட்டுறாங்க. ஒவ்வொரு நிலையா போய் ஆறு மலை ஆறு மலை. திருப்பதி போனா 7 மலை. 7ங்கிறது துரியம் போயிடும். அது 7வது காட்டுறாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு 6 மலை. அது யாரை குறிக்குது? அறுபடை வீடு. இப்ப நீ சிவதோ இந்த முருகன் போய் சிவத்தோட போய் அவன் சேரணும். சிவன் போய் இந்த முருகன் சண்டை போட்டு இவன் போய் அங்க சேரணும். இந்த ஆறையும் கடக்கணும். புரியுதா? சிவன் வந்து உயரத்துல இருக்காரு. துரியத்தை தாண்டி சிவம். புரிஞ்சுதா? உலகத்துக்கு பாடம். இந்த 6 புள்ள அது 6 குளத்துல விழுந்து கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க முருகனை. அந்த 6 ஆதாரமும் அந்த 6 முருகன் அதுவும் பாடம் தான், தத்துவங்கள் தான். நீங்க அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் முருகனை. பிள்ளைங்களா பார்க்கக்கூடாது. 6 ஒன்னாவது பார்த்தீங்களா முருகனாமா? 6 நம்ம இந்த 6 ஆதாரில் கடந்து லாஸ்ட்ல அக்னியில 6வது நிற்கணும். ஒன்னா வந்து நிற்கும் போது அப்பதான் முழுமையா எல்லாம் சேர்த்தாங்க, ஒன்னா ஆக்கினாங்கன்னு ஒரு கதை. என்ன பிரயோஜனம் கதையை சொல்லி? கதை மட்டும் தானே தெரியுது. தீக்கா கடங்களை கதையில தானே வந்து அதுக்கு நம்ம குற்றச்சாட்டு படுறாது வந்து 6 பேரை ஒன்னாக்க முடியும். சர்ஜரியில கூட ஒன்னாக்க முடியாது. அது நமக்குள்ள என்ன ப்ராசஸ் அது இங்க நடக்கணுங்கிற விஷயத்தை வந்து வெளிப்பட அதுக்கு தான் ஐயாவை பிடிக்கணும். விளக்கமா சொல்லிடுவார். எம்எல்ஏ நம்ம ஒரு முட்டாள், நான் ஒரு ஒண்ணுமே தெரியாத முட்டாள் பூஜ்யம். இப்படி அவரு எழுதுலாம் படிக்கிறேன்னா அவரு கொடுக்கறது, அவருக்கு விளக்கம் கொடுக்கறது அவரு தெளிவா தமிழ்ல சொல்லிடுறாரு. மற்ற மொழியில படிக்கணும் கொஞ்சம் சிக்கல் இல்லையா? நம்ம அழகா தமிழ்ல கொடுத்தா சீக்கிரம் புரிஞ்சுப்போம். ஆகா நம்ம வேலை இதுதான், வழிகாட்டு. இதை விடக்கூடாது. இனிமே
எந்த பிரச்சனை வந்தால் எது தந்தாலும் யாரு தடுத்தாலும் யாரு பற்றியும் கேட்கக்கூடாது. சரியான இடத்த பிடிச்சிடுவோம், விடவே கூடாதுன்னு நின்றுட்டோம். இந்த ஜீவகாருண்யம் பணி இதனால இது நமக்கு எதாவது பாதிப்பானா கிடையவே கிடையாது. 2 குடம் தண்ணி ஒருத்தர் வாரம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. 2 குடம் தண்ணி டாப்பில் தூக்கிட்டு வச்சு 2 குடம் தண்ணி ஒரு ஹாஸ்டல் கிடைச்சது. இப்போ மாதம் அந்த 2 குடம் தண்ணிக்கு மாதம் எவ்வளோ வருமானத்தை வாங்கிட்டாங்க. புரிய அவனை வேணும்னு எனக்கு அது செஞ்சு கொடுக்குன்னு அவன் கேட்கல. அதுதான் ட்ரிக்கு. நான் இதை லஞ்சமாக வச்சுட்டு செய்ய அதை செய்யணும் அவன் கேட்கல. நம்மளாம் முடிஞ்சு செய். நம்ம அந்த கதை மாரி தான். ஐயோ அவன் வேலை தான் முக்கியம். ஆனால் அவன் வேலை மீறி இதை செஞ்சுட்டு பலன்னு இருக்கு இல்லையா. அதனால இந்த பணியாலோ இதாக வரதாலோ அவங்களுக்கு யாருக்கும் எமக்கு இல்லை யாருக்கும் இந்த பொதுவில் அன்னதானமாக எந்த சேவையாக இருந்தாலும் பொதுவில் வந்தால் அதனால் அவங்களுக்கு பாதிப்பே வராது. இவங்க எடுக்கிற தவறான சில செயலாலும் முடிவுகளால தான் அவ துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. மற்றபடி இறைப்பணி இந்த பணியால யாருக்கும் துன்பம் வந்ததும் கிடையாது. அடுத்தது முருகனுங்க கேள்வி நீங்க கேட்கிறாயா? முருகன் இப்போ முருகன் வடநாட்டிலேருந்து வந்தவரா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவரான்னு டிபேட் நடக்குது. ஆக்சுவலாக முருகங்கிறவர் நம்மளுடைய நம்ம பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் பார்த்து கும்பிட்டு இவரே கந்தங்கோட்டத்தில் முருகனை போற்றி பாடியிருக்காரு. முருகன் தமிழுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. அப்படிங்கிறப்ப முருகன் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்லேயே தான் அவர் கடவுள் முருகங்கிற பேரில் ஒரு கடவுள் இருந்தார், ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் கடவுளாக இப்போ மதிக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சாரார் பேசுகிறாங்க. வள்ளலார் முருகனை எதை வச்சு அவர் முதல்ல பக்தி மாயத்தில் கடவுளாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஞான மார்க்கத்தில் என்னவா சொன்னார்? அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த முருகன்னு என்னன்னு முதல்ல தெரியணும். முருகன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அதை வடக்க வந்ததா தெற்க வந்ததா கிழக்க வந்ததா இவங்க வழிபாடு சொன்னாங்களா அவங்க வழிபாடு சொன்னாங்களா, இது ஏன் தமிழ்ல ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வடக்கில் சுப்பிரமணியன் இருக்கு, தமிழில் முருகன் இருக்கு. இது ஏன் முருகன் தமிழ் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த வார்த்தைகளை உடைச்சாதான் உங்களுக்கு புரியும். இதா கரூர் சொன்ன அந்த வார்த்தை உடைச்சா புரியும். சரிங்களா? சிற்றம்பலம் சிதம்பரம் அந்த வார்த்தை சொன்னதான் புரியும். புரியுதா அவங்களுக்கு? அவங்க சித்தர் வகுத்து கொடுத்தது முருகன். முருகன் கேட்டாவே அந்த வார்த்தையை உடைக்கணும். 3 கண்ணா? 3வது கண். முக்கண். முக்கண் முக்கில் இருக்கண். முக்கன் தான் முருகன் மருவுது. இந்த பேர் வைக்க தமிழ் சித்தன். ஏன் தமிழ் கடல் சொன்னா தமிழ் சித்தன் தான் பேர் வைக்கிறான் முருகன்ட்டு. இந்த விளக்கம் அங்க சொல்றது சுக்கிலமணி சுப்பிரமணியன். சுப்பிரமணி மருவுது சுக்கிலமணி தான். சுக்கிலமணி மருவுது அங்க சுப்பிரமணி. அவங்க மக்களுக்கு அவங்க அந்த லாங்குவேஜ்ல சொல்றாங்க சுக்கிலமணி. சுக்கிலன் என்னது? மூலாதாரத்திலேருந்து வர சுக்கிலம். அது பார்த்து அது ஒளி இங்கதான் வருது. 3வது கண்ணுக்கு தான் அது 6 பட்டையா ஒரு மணி போல உங்களுக்கு 6 ஆதாரத்துல நெற்றிக்கண் நடுவில் நடுக்கண் இடையன். இந்த வார்த்தைகள் இடையன் சொல்லி நம்ம ஜாதியை பிரிக்கிறதுல இல்லை, இடையில இருக்கிறவன் இடையன். எல்லாம் எதை சொல்லுது அதை சொல்லுது. இப்போ சுக்கிலமணி அவங்க விளக்கம் கொடுக்க கரெக்டு தான். முக்கண் முருகன் 3வது கண் தமிழருக்கு கொடுக்குறதும் பார்த்துக்கிறதா நம்ம மக்களுக்கு நமக்கு சொல்றாங்க, அந்த மக்களுக்கு அவங்க அங்க சொல்றாங்க. இது அங்கிருந்து வந்தது இங்கிருந்து நீங்க எடுத்துக்கூடாது. கேரளாவில் நீர், இங்க தண்ணீர், அங்க நீர்.
நீ இங்க அங்க இருந்து வந்த வார்த்தை இங்க இருந்து வந்த வார்த்தையில நீங்க அந்த கேரளால வெள்ளம்பாங்க. வெள்ளம் இங்க நம்ம வெள்ளம்னு சொன்னா நம்ம தண்ணி ஓடுறத சொல்லுவோம். சொல்றது அதுதான். அந்த மக்களுக்கு அங்க அது அப்படி சொன்னா புரியும், இவங்களுக்கு இங்க சொன்னா இப்படி சொன்னா புரியும். புரியுதா? நீங்க பெருசா அந்த அரசன் அது இந்த அதுதான் அந்த கதையை சொல்லி சொல்லிதான் நம்ம 5000 வருஷமா நம்மள குழப்பம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் மகாபாரத சுத்தி சுத்தி வருது. இப்ப அங்கே கதையை சொல்லிதானே இப்ப அதை மாட்டிக்கிட்டு முழுகிது. நீங்க அதை வெள்ளாத இடத்துல பெரிய சிக்கலாகும். ஏன்னா எங்களோட நம்பிக்கையில நீங்க வந்து பாதிக்கப்படி வைக்கிறீங்க, என்னோட நம்பிக்கை நீங்க கெடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம் கண்டிப்பா. என்ன? ஏன்னா அப்படி போயிடுச்சு. சில மக்களுக்கு அதை புரியணும், அதை எடுத்து சொல்லணுங்கிறத குரு பல துன்பத்தை அனுபவிக்குது. பொதுவாள் வந்தால் துன்பம் அனுபவிச்சு தானே ஆகணும். கல்லடி வாங்கணும், சொல்லடி வாங்கணும். ஆனால் அவன் நாள் ஃபுல்லாக அவன் பேசுவான். பொதுவாள் சரி வந்துட்டாவே கெட்டவனும் பேசுவாங்க, நல்லவனையும் பேசுவாங்க. அந்த இப்போ முருகனை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முருகன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அது டிபேட்டே வந்து முருக கடவுள் வந்து எங்கேருந்து வந்தாருங்கிறது தான். எங்கேருந்து வந்தார் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சாய்பாபா எங்கேருந்து எடுத்து வந்தீங்க? மகாராஷ்டிராலேருந்து. அது எங்கேருந்து அங்கேருந்து வந்தது நீங்கள் சொல்லுங்களா? நீங்கள் ஒரு வழிபாடு பிரிஞ்சு நீ வந்து போக முடியாது. நீங்கள் அதுதான் நான் இங்கே வழிபாடு பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ணிக்கிறீங்க. புரியுதா? இப்போ சிவன் இங்கே தென்னாடுன்னா அமெரிக்காவில் வச்சுருக்கான். அதுக்கு என்ன முடியும்? அமெரிக்காவில் இங்கேருந்து இந்த வழிபாடு பண்ணுவானா? ஒரு இடத்துல சிவத்தை இருக்கு, சிவத்தை நீங்கள் வழிபாடு பண்ணால் அதே மாதிரி பூஜை. அவங்க அங்கே வர முடியலப்போ உன்னை வச்சு இங்கே பண்ணணும். இப்போ நம்ம வடலூர் போகிறோமா? வடலூர் போக முடியல, அதனால் ஐயா இங்கே வச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம டெய்லி வடலூர் போய் நிற்க முடியுமா? இப்போ அங்கே வடலூர் இங்கே வந்துட்டா இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சொன்னது வந்து கடவுளாக அதை வந்து பாதிக்கக்கூடாது, நம்ம உடம்புல உள்ள அந்த 6 சக்கரம். அதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த மக்களுக்கும் புரியல, இந்த மக்களுக்கும் புரியல. அந்த வார்த்தைகளை உடையணும். பிள்ளையார் எங்க இருக்கு? பிள்ளையார் அந்த வார்த்தை தமிழ்ல மந்திரனாவே தமிழ்லங்க. தமிழ்ல வார்த்தை சொன்னாதானே உங்களுக்கு புரியுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ் கடவுள் தமிழ்ல அவங்களை சொல்றதால அது புரியுது. வேற என்ன அவங்களுக்கு புரிய வச்ச முடியும்? தமிழ் மொழி எப்படி அந்த வார்த்தை எங்கிருந்து வருது, எதை வச்சு அந்த இப்போ திரும்பி நம்ம பழைய வீடியோவுக்கு போகணும். எப்படி அந்த முருகனை கொண்டு வராங்க, எப்படி இந்த உயிரெழுத்து எங்கிருந்து எடுக்கிறாங்க, இந்த மொழி எப்படி உருவாக்குறாங்க, இந்த வெவல்ஸ்னுபாங்க இந்த சவுண்டு தமிழில் உயிரெழுத்து. அதான் உயிரெழுத்து எங்கிருந்து கண்டுபிடிக்க, அந்த தமிழ் வார்த்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க, எதை வச்சு இந்த ஆ ஊ இல்லை கொடுக்குறாங்க, அதை தெரிஞ்சாதான் தமிழ் கடவுள் எப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். முதல்ல உயிரெழுத்தே தெரியலையே, நீங்க ஏன் சிவத்துக்கு போறீங்க? எதை வச்சு இந்த எழுத்துக்கள் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க புரிய வரும். இங்க இருந்து வந்ததா, அங்க இருந்து வந்தா, இங்க நான் கொண்டு வந்தேன், அவன் கொண்டு வந்தேன். ஒரு இடத்துல கூட்டத்தை வச்சுனா நான் கொண்டு வந்துடுவோம். எப்படியே இதெல்லாம் இருக்கலாம். நான் அங்க இருந்து இப்போ அங்கே வந்து நான் பப்ளிசிட்டி பண்ணிருக்கேன். அம்புட்டு வேஸ்ட்டு. அந்த டாபிக்கே போகக்கூடாது. எங்கேருந்து வந்தானே பூமி செய்யா, எங்கேருந்து வந்தானே இப்போ கும்பிட்டுட்டு போ. இப்போ என்ன அதில் உனக்கு பிரச்சனை? இந்தியா தானே இருக்கு, நீ இந்தியன் தானே, உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, பிடிக்கலன்னா போ. இது பெருசா ஏன் அங்க இருந்து வந்து இங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு உனக்கு? ரெண்டு இதுலயும் பிரயோஜனம் இல்லை. அவங்க அதை புரிஞ்சிக்கல, இவங்களும் புரிஞ்சிக்கல. இவங்களும் பொதுவாக நம்ம குறத்தை மாரி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. பாட்டனார்னு ஒருத்தர் சொல்றாரு, பாட்டனார் முப்பாட்டனார், அவர் அரசனா வாழ்ந்தாரு. ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை.
இப்போ ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், ஏதோ ஒரு புரட்சி செய்யணும், ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று பண்ணணும், நான் வேலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு ஒரு மக்கள ஒரு பேசும் பொருள் ஆகிட்டு இருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன அங்கேருந்து வந்ததால நீ வந்து ஊரை விட்டு போக போறியா? எவ்வளோ இடத்துல இருந்து அப்படின்னு பார்க்க போனா எங்கெங்க இருந்து வந்து இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ் கடவுள் முருகன்னாவே இந்தியாவில் அதே எந்த லாங்குவேஜ் இருந்துட்டு அவன் இங்க இருந்தா வந்தவன். கடல் தாண்டிலாம் வந்து இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாமே பண்றீங்களே, அதுக்கு ஏன் நீங்க டாபிக் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சிந்திங்க. முருகன்கிறது உருவமும் கிடையாது, இதுவும் கிடையாது. அங்க இருந்து எந்த டாபிக் கிடையாது. அந்த வார்த்தைகளை நீங்க உடைச்சு உடைச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரிய வரும். வாழ்த்துக்கள்.